கர்நாடக இசை மரபு எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி வருகிறது. அது தமிழில் இருந்து தான் வந்தது. மரபை நம்ம அப்படியே பார்த்தோம்னா அந்த மரபு வந்துட்டே இருக்கு. தேவாரம் ஆந்திரால எல்லாம் 11வது செஞ்சுரியில எல்லாம் பாடப்பட்டது தமிழ் இசை தான். மேல்தட்டு மக்கள் மட்டும் இந்த இசையை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். இளையராஜா சார் அவருடைய அதுக்கு முன்பாக முதல் காலத்திலிருந்தே ராகங்களை அடிப்படையை வைத்தான் திரை இசை பாடல்கள்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு மரபிலிருந்து கிறிஸ்துவ இசை அப்படிங்கிற ஒரு மரபு எப்படி வந்தது? தங்கள் மதத்தை மாறின உடனே அவங்க கலாச்சாரத்தை மாறல. தஞ்சாவூர்ல உள்ள 2 பேர் தான், வேதநாயகம் சாஸ்திரியாரும் ஆபிரகாம் பண்டிதர். மதம் சார்பற்று, அதாவது தெய்வங்களை பாடல, தலைவனை அப்படி பாடி அவங்க கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாருமே ஆரிவர் ஆராரோ அந்த பாட்டு பாடுவாங்க. கர்நாடக இசையில அந்த ஃபிடில கொண்டு வந்ததே முதல்ல வேதநாயகம் சாஸ்திரியார் தான். கண்ணதாசன் பாடுறது ஒரு பாட்டு கூட ஞாபகம் வரும். ஒருவேளை கண்ணதாசன் இதை படிச்சிருப்பாரோ. அண்மையுள்ள சித்தரெல்லாம் அருந்தவங்கள் படிப்பார், ஞானமுள்ள முல்லை நில தலைவர் வந்து தொழுவார், நட்சத்திர சாஸ்திரிகள் காணிக்கை தருவார். என் பெயர் மாதவி, பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இப்பொழுது வேதநாயகம் சாஸ்திரி அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை இங்கு நியூஸ் 18 பார்வையாளர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது என் உடனிருப்பவர் டாக்டர் அமுதா பாண்டியன் அவர்கள். அவர் இயலிசை அறிஞர், பல இசை தமிழ் சார்ந்த நூல்களை இயற்றியுள்ளார். அவர் ஆபிரகாம் பண்டிதர் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் நம்மோடு இருக்கின்றார். இப்பொழுது ஒரு சில செய்திகளை வழங்க இருக்கின்றோம். கர்நாடக இசை என்பது தமிழ் இசை என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நம்ம அதை தமிழ் இசை கர்நாடக இசைன்னு 2 பேர்களால ஒரே இசையை தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோங்கிறது தான். கர்நாடக இசை நம்ம தமிழ்ல பாடுகிறது மட்டும் தமிழ் இசை என்று சொன்னால், அந்த மரபு, கர்நாடக இசை மரபு எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி வருகிறது. அது தமிழில் இருந்து தான் வந்தது. பிற்காலத்தில் அது தெலுங்குல, அந்த மரபுல தெலுங்குல பாடல்கள் பாடப்பட்டது, சமஸ்கிருதத்துல பாடல்கள் பாடப்பட்டது, மற்ற மொழிகள்ல, இப்போ மலையாளத்துல நிறைய மொழிகள்ல, அதிகமும் தென்னிந்திய மொழிகள் எல்லாவற்றிலுமே நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ஆனா மரபுக்கு வேர்களை நாம் பார்க்கும்போது, இப்போ சமஸ்கிருதத்துல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஜெயதேவர் பாடல்கள் தான். அது 12ஆம் செஞ்சுரியில உள்ள பாடல்கள் தான். அவை பாடல்களாக கூட இல்லை, கீர்த்தனைகளாக கூட இல்லை, வெறும் நாம கிரியைகளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம தொன்று தொட்டே சங்க காலத்திலிருந்தே பாடல்கள் எழுவதும் பாடுகிறதும் பாணர்களும் விரலியரும் சேர்ந்து அந்த பாடல்களை பாடி அரசனிடம் கொடுத்து பரிசுகள் வாங்குறதும் இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மரபை நம்ம அப்படியே பார்த்தோம்னா அந்த மரபு வந்துட்டே இருக்கு. தேவாரம், எல்லா அறிஞர்களுமே தேவாரம் தான் இந்திய இசையிலேயே முதலாக, அதாவது தொன்று தொட்டே இருக்கிறது மாதிரி நமக்கு கிடைத்த பாடல்கள் தேவார இசைன்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா அந்த இசை பாடல்கள் தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு நமக்கு அது வரிசையா மும்மூர்த்திகள், தமிழ் மும்மூர்த்திகள் இருக்காங்க, அவங்க பாடின பாடல்கள். அதுக்கு பிறகு மொழி அயலகத்தார் நம்ம நாட்டை கைப்பற்றி, தமிழகத்தை கைப்பற்றி இங்கு ஆட்சியை அமைத்த போது தெலுங்கு ஒரு முக்கியமான மொழியாக, அரசனை போற்றுற மொழியாக, கடவுளை போற்ற மொழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால தெலுங்குல பாடல்கள் எழுதப்படுகிறது. மற்றும் பக்தி இயக்கம் தொடங்கினது தமிழகத்துல தான். அதுதான் எல்லா இடத்துலையும் பரவுகுது. அதுல இருந்து தான் ஜெயதேவரே அந்த பக்தி இதை கொண்டு வர்றாரு. அதனால பக்தி இசை என்பதும் இங்க இருந்து தான் பரவி இருக்கு. இந்த விந்திய மலைக்கு கீழே உள்ள இடங்களை அவ்வளவும் குறிக்கிறதுக்கு கர்நாடக இசை, கர்நாடகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கருநாடு, அதாவது கருப்பு மண்ணுள்ள நாடுன்னு சொல்றாங்க. யானைகள் மிகுந்ததுனால கருநாடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஆனாலும் இந்த பகுதி, தென்னிந்திய பகுதி கர்நாடக பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி பார்த்தா ஆந்திரால எல்லாம் 11வது செஞ்சுரியில எல்லாம் பாடப்பட்டது தமிழ் இசை தான். தேவார இந்த பாசுரங்களை எல்லாம் அங்கிருந்து கர்நாடகத்திலிருந்து இங்க பாட கேட்டதான் நாதமுனி அதையெல்லாம் சேர்த்து
ஒண்ணா ஒருங்கிணைத்து திருப்பி இது பதிப்பிக்கிறார். அதனால கர்நாடகத்திலயும் பாடின பாடல்கள், ஆந்திராவிலையும் பாடின பாடல்கள் வந்து முதல்ல வந்து தமிழிசையா தமிழ்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள்ல இருந்திருக்குது. அதனால நம்ம இதை தமிழிசை என்று சொன்னாலும் கர்நாடக இசை என்று சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். இந்த கர்நாடக இசை அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அந்த இசை வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த இசையை பயின்று வந்தார்கள். இந்த நாட்டியத்தையும் அவர்கள் தான் முதன்மையாக எடுத்து குலத்தொழிலாக செய்து வந்தார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கும்போது பிற்காலங்களில், அதாவது 12ஆம் நூற்றாண்டில் சாரங்கதேவர் என்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கீத ரத்னாகரம் இந்த மாதிரி நூல்கள்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் பிறகு தேவாரம், திருப்புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மங்குற நிலையில் வந்து சமஸ்கிருத பாடல்களை அதிகமாக அவங்க பாடி, தெலுங்கு பாடல்கள் எல்லாம் பாடி, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, தீக்ஷதர் இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் அவர்கள் பாடி, அதாவது மேல்தட்டு மக்கள் மட்டும் இந்த இசையை வந்து பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால அந்த அடிப்படையாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இசை வந்து பரவலாக சென்று அடையாமல் போய்விட்டது. இன்றைக்கு, அதாவது இந்த நூற்றாண்டில் பார்க்க போனால் நிறைய வாகியக்காரர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே பல இயலிசை புலவர்கள் தோன்றி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்களை, தமிழ் பாடல்களை, தமிழ் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார்கள். திரையிசை பாடல்கள் முழுக்கவே நம்ம இளையராஜா சார் அவருடைய அதற்கு முன்பாக முதல் காலத்திலிருந்தே ராகங்களை அடிப்படையை வைத்தான் திரையிசை பாடல்கள்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அத்துணை, அதாவது பாகவதர், எம்கேடி பாகவதர் போன்ற பல அறிஞர்கள் எல்லோருமே கர்நாடக இசை, அதாவது அந்த ராகத்தை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் அந்த திரை இசையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையெல்லாம் இன்றைக்கும் இந்த பாடல்கள் அதை வந்து கொஞ்சம் மெல்லிசையாக இன்றைக்கு ஒரு ஃபியூஷன் மாதிரி சில பாடல்கள்லாம் வருது. அதை இப்போ இளைஞர்கள் அதை மிக விரும்பிய இந்த மெல்லிசையை விரும்பி பாடி வருகின்றார்கள். இருந்தாலும் அந்த தமிழிசை என்று சொல்லக்கூடிய அந்த கர்நாடக இசையும் அனைவரும் கற்று இன்னும் நம்ம தமிழ் மக்கள் இதை வந்து இன்னும் போற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு கருத்தாக இருக்கின்றது. கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு மரபிலிருந்து கிறிஸ்துவ இசை அப்படிங்கிற ஒரு இலக்கியங்கள், நிறைய கிறிஸ்துவ பாடல்கள், கிறிஸ்துவ இலக்கியங்கள், அந்த மரபு எப்படி வந்தது, அந்த பாடல்களை பிரபலியப்படுத்தியவர்கள் யார், கிறிஸ்துவ இலக்கியத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிசையில் இருப்பவரை பற்றி. முதல்ல மதம் மாறினவர்கள் எல்லாமே, முதல் ஜெனரேஷன் அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்களா, அதுல நிறைய பேர் நிறைய பாண்டித்தியம் பெற்றவர்களா இருந்திருக்காங்க. நல்ல கிறிஸ்தவ கம்பன், கிருஷ்ண பிள்ளையை கூப்பிடுறோம், அந்த மாதிரி நிறைய இலக்கியங்களை நல்லா படித்தவங்க எல்லாம் தங்கள் மதத்தை மாறின உடனே அவங்க கலாச்சாரத்தை மாறல, இசைய மறந்து விடல. அதனால என்ன செய்திருக்காங்கன்னா, தமிழ்ல நிறைய கீர்த்தனைகள், ரொம்ப அழகான கீர்த்தனைகள் எழுதியிருக்காங்க. நிறைய அதாவது பலவிதமான இலக்கிய ஃபார்ம்ஸ், அதாவது இந்த லிட்ரரி ஃபார்ம்ஸும் அவங்க எழுதியிருக்காங்க நிறைய. குறவஞ்சி, பள்ளு, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. ரட்சண்ய யாத்திரிகம் போல ஒரு எப்பிக் கூட எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தமிழ் வந்து தமிழில் அவங்களால மறக்கவே முடியலை. பார்க்க போனால் ஜியு போப்பு திருவாசகத்தை மொழிபெயர்த்த போது அந்த மிஷன்ல இருந்து அவருக்கு கொஸ்டின்ஸ் வந்தது. ஏன் இப்படி நீங்கள் மொழிபெயர்த்திருக்கீங்க, அதில் சிவான் தான் கூப்பிடுறாரு, நிறைய தமிழ் வேர்ட்ஸ் அவர் அப்படியே கடவுள் பெயர்லாம் எடுத்திருக்காரு. அப்போ அவரை கேள்வி கேட்ட போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து மதத்தை ஒன்றும் இது பண்ணலை, நான் வந்து அந்த தமிழில் உள்ள அந்த அழகையும் அந்த இசை ஒலியால் நான் ஈர்க்கப்பட்டு தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் போக போக 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் அப்படி வர்றப்போ இந்த கிறிஸ்தவர்கள் வந்து வெளிநாட்டு மோகத்தில் திரும்பவும் வந்து வெளிநாட்டு இசை பாணியில் பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க. இந்த கீர்த்தனைகள் அவ்வளவும் புறந்தள்ளி விட்டாங்க. இப்போ நிறைய இடத்துல ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க கீர்த்தனை. இன்னொன்று காங்கிரிகேஷனல் சிங்கிங், அதாவது சேர்ந்து பாடுறதுக்கும் கீர்த்தனைகள் ரொம்ப இடம் கொடுக்காது. அதனாலையும் இந்த கீர்த்தனைகள் போயிடுச்சின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எழுதுனதுல கிருஷ்ணபிள்ளை, சாமுவேல்னு ஒருத்தர், பாப்போலா, அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா தஞ்சாவூரில் உள்ள 2 பேர் தான், வேதநாயகம் சாஸ்திரியாரும் ஆப்ரஹாம் பண்டிதரும் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. பாடங்கள் எழுதியிருக்காரு. இப்போ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக
ஒரு கிரேடட் லெசன்ஸ், ஒரு பேட்டர்ன், நல்ல பேட்டர்ன் வச்சு அவர் ஒரு, ஆனா அதெல்லாம் வந்து நம்ம இனிதான் திரும்ப திரும்ப எடுத்து கையாள தான் அவைகள் பிரபலம் ஆகும். நமக்குள்ள நம்ம பாடலாம். கிறிஸ்தவர்களும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதநாயகம் சாஸ்திரி அவர்கள் வந்து தியாகராஜர் கீர்த்தனைகளை கேட்டு அவருக்கு இசையில இருந்த ஆர்வத்தினால அவரை பாடின பல மெட்டுக்கள்ல இவர் கீர்த்தனைகள் அமைச்சிருக்கிறாரு. வேதநாயக சாஸ்திரி அவர்கள் அதாவது காம்போதி ராகம், கேதார ராகத்துல, ஆனந்த பைரவ ராகத்துல, செஞ்சுருட்டி போன்ற பல ராகங்களை, கணராகங்கள் என்று சொல்லக்கூடிய பல ராகங்கள்ல பல வகையான கிறித்துவ பாடல்களை கீர்த்தனை வடிவில் அமைச்சிருக்கிறாரு. இவர் வந்து அதுக்கு ஒரு சில பாடல்களை, இப்போ அதாவது அவர் பெத்லஹேம் குறவஞ்சியில் உள்ள அத்தனை பாடல்களுமே அவர் குற்றால குறவஞ்சியை பார்த்து தான் இந்த பெத்லஹேம் குறவஞ்சியை ஏற்றிருக்கின்றார் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதில் உள்ள அந்த மலைவளம், தலைவியை பற்றி, குற்றால நாதர் பற்றி அவர் பாடின மாதிரி இவரும் வந்து இயேசுவை வந்து தலைவனாக வச்சு அந்த அந்த பெத்லஹேம் குறவஞ்சி நாடகத்தை ஏற்றிருக்கின்றார். இசை என்பது அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை. அந்த நுண்கலைகள்ல அந்த இசை என்பது ஒரு முதன்மையான ஒரு கலையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனா ஒரு காலகட்டத்துல இப்ப நம்ம இலக்கியங்கள் வழியாக நம்ம அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், சங்க இலக்கியத்திலேயோ தொல்காப்பியத்திலேயோ அந்த மாதிரி ஒரு இலக்கியங்கள் எல்லாம் வந்து இசை வந்து மனிதனோட வாழ்க்கையில ஒன்றாக தான் இருந்திருக்குது. அவர்கள் வந்து இயற்கையோட இயந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அந்த இசை வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அவங்க வந்து பாடலோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிலத்துக்குமே ஒரு இசை இருந்திருக்கதா, ஒரு செக்குலர் இசை, மதம் சார்பற்று, அதாவது தெய்வங்களை பாடல்ல. ஆமா, அவங்க இயற்கையை பாடி அரசனை, தலைவிய, தலைவனை பாடி அவங்க அந்த இசையை வளர்த்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டத்துல தேவார காலகட்டத்துல தான் இசை வந்து ஆலயங்கள்ல, அதான் இறைவனை பாடி அவங்க எல்லாம் கோயில் கோயிலா சென்று ஒவ்வொரு இறைவனையும் பாடி அந்த தேவார இசை பாடல்களை வளர்த்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அதன் பிறகு திரும்ப இசை வந்து அரண்மனைகள்ல மன்னர்கள், குறிப்பாக தஞ்சாவூர்ல பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அது வந்து இந்த இசை ஒரு மொழி மாற்றத்துக்கு அந்த ஒரு ஆட்சி காலம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. மராட்டிய காலத்துல அந்த அவங்களுடைய மொழியை முதன்மையா வச்சு பாடியிருக்கிறாங்க. பல்லவர் காலத்துல இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலத்திலயும் ஒரு மொழி முதன்மையா இருந்திருக்குது. அப்படி அந்த வகையில மன்னர்களை பாடி இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பக்தி இசையாவும் பாடுறாங்க, பொதுவாக ஒரு மொழியை பாடுறாங்க, எல்லா நிலையிலையும் இசையை பாடுறாங்க. அவன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு இசை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தித்திக்கும் தமிழ் பாமாலைகள் பல புனைந்து இறைவனுக்கு சூட்டிய இசை பேரறிஞர்களுள் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி அவர்களும் ஒருவராவார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1774ஆம் ஆண்டு தேவசகாயம் என்பவருடைய மகனாக பிறந்தவர். பின்பு அவர் இளம் வயதிலேயே இசையின் மீது அவருக்கு மிகவும் ஈடுபாடு இருந்தது. அருள் திரு ஸ்வார்த்தர் என்ற அறிஞர் தஞ்சையில் கிறிஸ்துவ தொண்டை பரப்பி வந்தார். இப்போது அவர் ஒரு முறை திருநெல்வேலிக்கு சென்றிருந்த போது வேதநாயக சாஸ்திரி அவர்களை சந்தித்து அவரை தஞ்சைக்கு 12 வயது சிறுவனா இருந்தபோது சந்தித்தார். அதன் அடிப்படையில் அவர் திருநெல்வேலியிலிருந்து தஞ்சைக்கு வேதநாயக சாஸ்திரி அவர்கள் வந்தார். தரங்கம்பாடியில் உள்ள வேத ஆகம பள்ளியில கல்வி கற்று அவர் பின்பு வேத நூல்களையும் பல அறிவு நூல்களையும் ஏற்றி வந்தார். அதன் அடிப்படையில் அவர் வந்து பல ஞான ஏற்ற பாடல்கள், பல தமிழ் கீர்த்தனைகள், இசை வடிவங்களை ஏற்றினார். குறிப்பாக பாடி துதி மனமே பரமனை கொண்டாடி துதி மனமே என்ற ஒரு பாடலை, அதாவது காம்போதி ராகம் என்று சொல்லக்கூட ஒரு முக்கியமான ஒரு கணராகம், அந்த ராகத்துல ஏற்றிருக்கிறார். அதே போல கேதார உள்ள ராகத்துல பாவி நான் என்ன செய்வேன் போவே ஜீவன் நீர் விட்டதற்கா அப்படிங்கிற ஒரு பாடலை ஏற்றிருக்கின்றார். சங்கீத மும்மூர்த்திகள் ஒருவரான தியாகராஜர் வாழ்ந்த காலத்தில் சாஸ்திரியாரும் வாழ்ந்திருக்கின்றார். தியாகராஜர் காலம் வந்து கிபி 1767 முதல் 1847 வரை. அந்த காலகட்டத்தில் சாஸ்திரியாரும் வாழ்ந்திருக்கின்றார். தியாகராஜர் இயற்றிய பல கீர்த்தனை மெட்டுக்கள்ல சாஸ்திரியாரும் பல கிருதிகளை ஏற்றிருக்கின்றார். அதன் பிறகு அவர் பெத்லஹேம் குறவஞ்சி என்கின்ற ஒரு குறவஞ்சி இசை நாடகத்தை ஏற்றிருக்கின்றார். நொண்டி நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இசை பாடலையும் ஏற்றிருக்கின்றார். அவர் சரபோஜி மன்னனோட ஆஸ்தான கவிஞராகவும் இருந்திருக்கிறார். சின்ன வயதுல 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க, ஸ்வாட்ஸ்க ஸ்டூடெண்ட்ஸா. இவ்வாறு இசை மூலம் ஒரு இறை தொண்டாற்றிய ஒரு பெரிய மகா கவிங்க அப்படின்னு தான் சொல்லலாம் வேதநாயக சாஸ்திரி அவர்களை. வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுடைய பாடல்கள்ல திருச்சபையில எந்த பாடல்கள் பாடுவாங்க? தான் அந்த கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாருமே ஆரிவர் ஆராரோ அந்த பாட்டு பாடுவாங்க. அது வந்து கல்யாணி ராகம்.
ஆரிவராரோ இந்த அவனியமானிடமோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமோ ஆனிரை குடிலிடை மோனமாய் உதித்தயும் அற்புத பாலகனார் ஆனிரை குடிலிடை மோனமாய் உதித்தயும் அற்புத பாலகனார் ஆரிவராரோ பட்டத்து துறைமகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ பட்டத்து துறைமகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் மன்னவரோ காட்டிடும் மன்னவரோ ஆரிவராரோ அழகா வந்து அதே மாதிரியே வரும். அந்த குறவஞ்சி என்ன பேட்டர்ன்ல வருமோ அதே மாதிரியே இவரோட குறவஞ்சியும் வரும். முதல்ல வந்து இப்போ அதுல உள்ள நாயகனாக நம்ம வந்து கிறிஸ்து அவர் வந்து ஒரு உலா வருகிறார். மலையில ஒரு உலா, பெத்லகேம்ங்கிறது ஒரு மலைப்பகுதி, அதுல அவர் உலா வருகிறார். உலா வர்றப்போ அந்த கூட்டத்துல அவரை பார்க்க நின்னதுல ஒரு பொண்ணு, அவ சியோன் குமாரத்தி, அதாவது விசுவாசம் என்கிற சியோன் குமாரத்தி, அவ பாக்குறா. ரொம்ப அவளுக்கு காதல் பறக்குது, அவரைத்தான் நாம் திருமணம் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. கூட்டத்துல ஒரு போயிடுறாரு. உலா முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா இவளுக்கு தூக்கம் இல்லை. ரொம்ப சாயங்காலம் வர வர இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே அவரையே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கிறது. அதாவது திங்கள், அதாவது இந்த சந்திரன் வந்த உடனே இவ வந்து சந்திரனை எல்லாம் பார்க்க இஷ்டப்படலை. ஏன்னா அது நல்ல ஒரு குளிர்ந்த தன்மையானது. இவளுக்கோ வந்து இப்படி காதலன் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாராங்கிற ஒரு வேகத்துல இருக்கிறா. அதனால அப்ப உள்ள ஒரு பாட்டு, திங்களன்று பேர் கொண்டதன் வெண்ணிலாவே நீ செவ்வாய்க்கு பின் பிறந்ததும் வெண்ணிலாவே, அங்கொரு நாட் சொப்பனத்தில் வெண்ணிலாவே யோசேப் அடி வணங்கி கொண்டாய் அல்லவோ வெண்ணிலாவே அப்படிங்கிறாரு. இது வந்து நமக்கு கண்ணதாசன் பாடுறது பாட்டு கூட, ஒரு பாட்டு கூட ஞாபகம் வரும். நீ இளையவளா மூத்தவளா சொல்லுன்னு. அதே மாதிரி ஒருவேளை கண்ணதாசன் இதை படிச்சிருப்பாரோன்னு கூட எனக்கு இந்த லைன்ஸ் படிச்சப்போ எனக்கு தோணிட்டு. இப்போ வந்து சியோன் குமாரத்தி இப்படி வருத்தப்பட்டு, தென்றல் வருது, தென்றலும் அவளுக்கு ரொம்ப காயுது. இப்படி இருக்கிறப்போ காலையில அவளுக்கு வந்து குறத்தி வர்றா அவளுக்கு வீட்டு பக்கமா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகா, குறத்தி வந்துட்டாளே, குறி சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு குறத்தி வந்தவா குறி சொல்றதுக்காக குறி சொல்ல ஆரம்பிச்ச உடனே முதல்ல இவளுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒன்றும் இஷ்டப்படல. அதுக்கு பிறகு குறத்தியும் தெரிஞ்சிருது இவ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு, உடனே சரின்னு சொல்லி குறத்தி வந்து அவளுக்கு ஏற்றார் போல சொல்லிட்டு இருக்கா. இப்படி நீ வந்து உனக்கு மனசுல யார் இருக்காங்களோ அவங்களையே தான் நீ திருமணம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல இந்த சிங்கி, இந்த பெண் அந்த சிங்கிய தேடி சிங்கன் என்கிற குறவன், அவளோட கணவன் வந்து தேடி மலை ஃபுல்லா அலைஞ்சிட்டு வரான். அது ரொம்ப அழகான ஒரு, இந்த குறத்தி மலைவளம் சொல்றது பாட்டு, ஆனந்த பைரவி ராகத்துல அமைஞ்ச ஒரு பாடல். மாணவர்கள் கூடி வந்து தோத்திரங்கள் படிப்பார், வன்மையுள்ள சித்தரெல்லாம் அருந்தவங்கள் படிப்பார், ஞானமுள்ள முல்லை நில தலைவர் வந்து தொழுவார், நட்சத்திர சாஸ்திரிகள் காணிக்கை தருவார், சண்டாள பாவமெல்லாம் அண்டாது தடுப்பார், ஈனமுள்ள பேய்கணங்கள் மயங்கி இயங்கி துடிப்பார், ஏகன் மனுவான எல்லை எங்கள் மலையம், ஏகன் மலைவான எல்லை எங்கள் மலையம்மே. இந்தியாவில் பல மொழிகள் இருந்திருக்குது, பல மதங்கள் இருக்கிறாங்க, பல மதத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்ம தமிழகத்துல குறிப்பாக இந்த கர்நாடக இசை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இசை.
இந்த இசையில இந்த கிறிஸ்துவ மதத்துல உள்ள பாடல்களை பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல முதல்ல கிறிஸ்துவ பாடல்களை கீர்த்தனை வடிவில் இயற்றியவர் வேதநாயக சாஸ்திரி அவரை தான் சாரும். அதனால அவர் பல கிறிஸ்துவ பாடல்களை கர்நாடக இசை அமைப்புல ஏற்றிருக்கின்றார். வேதநாயகம் சாஸ்திரியாரை பத்தி முக்கியமா ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு கர்நாடக இசை எங்கெங்க இசைக்கிறாங்களோ அங்க எல்லாம் மேடைகள்ல எல்லாம் ஃபிடில், அதாவது நம்ம வயலின் யூஸ் பண்ணி தான் அந்த ராகங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த கர்நாடக இசையில அந்த ஃபிடில வந்து கொண்டு வந்ததே முதல்ல வேதநாயகம் சாஸ்திரியார் தான். அவரு தான் இந்த 3 பேர் தஞ்சை மூவர்ல வடிவேலுக்கு வந்து இந்த முதல்ல ஃபிடில சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்த பிறகுதான் அவர் வந்து அவரோட நட்டுவாங்கத்துல எல்லாம் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகுதான் ஃபிடில் வந்து நம்ம கர்நாடக இசையில ஓட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு இப்போ அது ஒரு இன்றியமையாத ஒரு கருவியாக இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.